ராதிகா, முட்டையின் பயன்பாடு அதிகரித்துள்ள சூழ்நிலையிலும் இந்த பனிக்காலம் மழைக்காலம் ஆகியவற்றிலும் முட்டை விலை வழக்கமாக உயர்வது வழக்கம்தான். ஆனால் இந்த முறை வழக்கத்திற்கும் அதிகமாக ₹6.40 முட்டையின் கொள்முதல் விலை நாமக்கல்லிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் சில்லறை விற்பனை நிலையங்களில் ₹8 அளவுக்கு ஒரு முட்டையின் விலை கொள்முதல் செய்யப்படுவதால் முட்டை விலை உயர்வால் முட்டை சார்ந்த உணவுகளான ஆம்லேட், ஆஃப் ஆயில், கலக்கி, பொடிமாஸ், பிரெட் ஆம்லேட், முட்டை பப்ஸ், முட்டை போண்டா உள்ளிட்டவற்றின் விலையிலும் கடுமையான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சிறிய கடைகள் முதல் பெரிய ஹோட்டல்கள் வரை முட்டை சார்ந்த உணவுகளுக்கான விலை அதிகரித்திருக்கிறது. ஒரு முட்டையின் கொள்முதல் விலையே ₹6.40 என்பதால் சில்லறை விற்பனை நிலையங்களில் ₹8 வரை அந்த முட்டை விற்பனை செய்யப்படுகிறது. இது கிராமங்கள் மற்ற தொலைதூர பகுதிகளில் இந்த முட்டையின் விலை ₹10 அளவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் முட்டை சார்ந்த உணவுகளின் விலை ஹோட்டல்கள் மற்றும் சிறிய சாலையோர கடைகளில் முட்டை சார்ந்த உணவுகளின் விலையும் ₹15 ₹20 வரை உயர்ந்திருக்கிறது. இதில் வழக்கமாக அனைத்து உணவு ஹோட்டல்களிலும் உணவு நிலையங்களிலும் விற்பனை செய்யப்படும் ஆம்லேட் மற்றும் ஆஃப் ஆயில், கலக்கி மற்றும் பொடிமாஸ் உள்ளிட்டவற்றின் விலை ₹20 ₹25 அதிகரித்திருப்பதன் மூலமாக இங்கு உணவு பிரியர்கள் மற்றும் முட்டை பிரியர்கள் மிகுந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து முட்டை விலை கடந்த ஒரு 3 வாரங்களாக ₹5 வழக்கமாக விற்கப்படும் முட்டை தொடர்ந்து கொள்முதல் விலையே ₹6.40 என அதிகரித்திருப்பதால் இந்த முட்டை ரக உணவுகளின் விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இதனால் சாலையோர கடைகள் முதல் பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் வரை முட்டை சார்ந்த உணவுகளின் விலை இப்போது உயர்ந்திருக்கிறது. இந்த முட்டையின் கொள்முதல் விலை குறைந்தால் மட்டுமே இந்த முட்டை சார்ந்த உணவு வகைகளின் விலையில் மீண்டும் குறைப்பு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.